மீன் குழம்பே ஒரு தேவாமிர்தம் தாங்க. கரெக்டான இன்க்ரீடியன்ஸை கரெக்டான நேரத்தில் சேர்க்கும்போது அது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும். வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு சட்டி தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வடகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். வடகம் இல்லாதவங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளிச்சிங்க. பூண்டு நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, சின்ன வெங்காயம் ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பச்சை மிளகா 1, கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு ஆட் பண்ணிவிடுங்க. எல்லாமே நல்லா வதங்கிறதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி கூட ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்தா நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருந்தா அதையும் கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா பச்சை வாசனெலாம் போனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி மாங்காய் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.